பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 23ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எனக்கு அன்பானவரில் இந்த மேய்ப்பர், ஆண்டவர், கர்த்தர் இதெல்லாம் ஆடுகளாகவும் ஆண்டவர் நம்ம மேய்ப்பராகவும் சொல்லப்பட்டது ஓமையாக சொல்லப்பட்ட காரியம். அவர் நம்முடைய ஆண்டவர், நாம் அவருடைய ஜனங்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆடுகள் அல்ல, அது ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆகவே இந்த மேய்ப்பன் ஆடுகள் என்பது ஓமையாக சொல்லப்பட்ட காரியம். தாவீது தன்னை ஆடாக நினைத்து 23ஆம் சங்கீதத்தை பாடியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை வாசிக்கிறேன். 95ஆம் சங்கீதம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கைக்குள்ளான ஆடுகளை பற்றி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய கைக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆடுகளைப் போல காணப்பட வேண்டும். ஆட்டுடைய குணாதிசயம் அது மேய்ப்பனை நம்பி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஆடும் தன்னை வளர்க்கிற, மேய்க்கிற, காப்பாற்றுகிற ஒரு மனுஷனை நம்பி இருக்கும். அதுபோலவே நாமும் ஆண்டவராக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நம்பும்போது, அவரை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து அவர் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 10ஆம் வசனம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேக மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். பாஸ்டர்மார்களே வசனம் சொல்லுகிறது மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. இந்த மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்தில் மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரானால், நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருப்போமானால், நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருப்போமானால், 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாயிருக்கும். அதனால தான் அந்த வசனத்தில் சங்கீதக்காரன் முடிக்கும்போது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். இந்த 23ஆம் சங்கீதம் முழுவதும் நாம் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை கூட வாசிக்க சொன்னால் அவங்க வேகமாக சொல்லுவாங்க. கர்த்தர் என் மேய்ப்பரார், நான் தாட்சி அடையேன், அப்படி இப்படி சொல்லிகிட்டே முடிச்சிருவாங்க. இந்த முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார், ஆனால் நமக்கு குறைவு இல்லை, தாட்சி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்க்கிறவர்கள் வறட்சியான இடங்களில் போய் தங்களுடைய ஆடுகளை மேய்க்க மாட்டார்கள். அந்த ஆடுகளுக்கு தேவையான ஆகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் மேய்ப்பார்கள். இந்த மேய்ப்பர்களை காட்டிலும் அநேக மேய்ப்பர்கள் ஆடுகளையோ மாடுகளையோ விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, எங்கேயாவது போய் படுத்து தூங்குவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, பிரதான மேய்ப்பனாகிய இயேசு, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதுதான் 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் அல்லது நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட நம்மை பொல்லாப்புக்கு கர்த்தர் விலக்கி காத்து, அவருடைய கரம், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு அநேகருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற மாட்டேந்து. இது 5ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய விதத்திலே இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற மனுஷனாக காணப்பட வேண்டும். ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற விசுவாசியாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே, விசுவாசிக்குள்ளே, ஒரு ஊழியக்காருக்குள்ளே நிறைவாய் காணப்படுமானால் அப்போது மாத்திரமே ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவருடைய பாதைகள் தடுமாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒன்று, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும். 2வது காரியம், அவருடைய சத்தத்தை கேட்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அவர் சொல்லுகிறபடி கேட்கிற ஆடுகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருப்போமானால் மாத்திரமே நன்மையும் கிருபையும் இந்த நாட்களிலே, இனி வருகிற காலங்களிலே நம்மை தொடரும். நாம் மனம் போன போக்கில் போய் நமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போவோமானால் கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்க மாட்டார். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு பலிக்காது, உண்டாகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இதில் 6 வசனங்களில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டு, 5ஆம் வசனத்தை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் கூட நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வறட்சி, வறுமை, தரித்திரம் காணப்படுகிறது. இதுக்கு காரணம் அது அவங்களே தான், ஆண்டவர் அல்ல, அவர்களே தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி செய்வோமானால், நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருப்போமானால் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேய்ப்பன் நம்ம சரியான பாதையில், சரியான இடத்துல நம்ம நடத்தி கொண்டு போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, 2ஆம் வசனம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அது மாத்திரமில்லாதபடி அவர் என் ஆத்துமாவை தேற்றி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், ஆத்துமாவை தேற்றுகிறவர். இன்றைக்கு உலகத்தில் ஆத்துமாவை தேற்றுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் உபத்திரப்படுகிறார்கள், விசுவாசிகள் உபத்திரப்படுகிறார்கள். நன்றாக ஜெபிப்பார்கள், வேதம் வாசிப்பார்கள், அபிஷேகம் பெற்றிருப்பார்கள், ஆராதனைக்கு போவார்கள், ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆத்துமாவில் ஒரு தேர்தல் இல்லாத கலங்கி கொண்டிருப்பார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 42ஆம் அதிகாரத்தில், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, உன் முகத்துக்கு ரட்சிப்பும் விடுதலை அவரால் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நாம் உண்மையாகவே மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருப்போமானால் அவர் நம்மை சரியான பாதையில், சரியான இடத்துல, நல்ல இடத்துல மேய்த்து நம்முடைய ஜீவனை காப்பாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும், கடைசி வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆகவே அந்த நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டுமானால் நாம் கர்த்தரை பின்தொடர வேண்டும். ஆடுகள் பார்த்திங்கன்னா, சில ஆடுகள் மேய்ப்பனுக்கு முன்னாடி போகும், சில ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாடி போகும். ஆனால் வசனம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டோடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டோடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுவோமானால் அப்போது தான் அவருடைய சத்தத்துக்கு நம்மால் செவி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். யோவான் 10:4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னே நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நாம் அறிந்திருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருப்போமானால் அவருக்கு பின் செல்லுகிற நல்ல ஆடுகளாக, கீழ்ப்படுகிற ஆடுகளாக, வசனத்துக்கு நடுங்குகிற ஆடுகளாக, உண்மையான ஆடுகளாக நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை முடிக்கும்போது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமானால் அப்போது தான் நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க முடியும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டுமானால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும்.
நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாத தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பவராக. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர். நீர் எங்களை மேய்க்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற ஆடுகளாக காணப்படும்படி பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்ட தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதி. வேலை செய்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வாதி. தொடர்ந்து பொறுப்பிடும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். வானம் பூமி அழியும் முன்னே இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். புவி மீது அரசாலே இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. புவி மீது அரசாலே இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் அன்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. உன் பணம் பொருள் யாவும் போய்விடுமே. உன் வாழ்வு கண்ணீராய் மாறிடுமே. உன் பணம் பொருள் யாவும் போய்விடுமே. உன் வாழ்வு கண்ணீராய் மாறிடுமே. அக்கினி இறங்கி அழிக்கும் முன்னே அன்பரே நீர் என்று மனம் திரும்பு. அக்கினி இறங்கி அழிக்கும் முன்னே அன்பரே நீர் என்று மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. உனக்களித்தார், ஏனோ நீ அவரை புறக்கணித்தாய். எத்தனை காலங்கள் உனக்களித்தார், ஏனோ நீ அவரை புறக்கணித்தாய். ஓடும் பாவ வாழ்வை விட்டுவிடு, உத்தமர் இயேசுவிடம் வந்துவிடு. ஓடும் பாவ வாழ்வை விட்டுவிடு, உத்தமர் இயேசுவிடம் வந்துவிடு. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு.